நான் இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோவில் எல்பிஜி ஆட்டோ வந்து ஆட்டோ டிரைவருக்கு தகுந்த ஆட்டோ கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ டிரைவரோட லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய ஃபெயிலியர் அப்படின்ற விஷயத்த நான் நிறைய டைம் சொல்லியிருந்தேன். 2008, 9, 2007, 2006, 2002 இந்த ரேஞ்சில் வந்து நம்மளுக்கு பெட்ரோல் ஆட்டோ கிடைச்சிச்சுல்ல, அந்த பெட்ரோல் ஆட்டோவோட அப்கிரேடு தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்பிஜி. இந்த எல்பிஜி ஆட்டோ வந்ததுக்கப்புறம் அந்த காலகட்டத்துக்கு அது சரியான ஆட்டோ, தகுந்த ஆட்டோ உங்களுக்கு சம்பாரிச்சு நிறைய கொடுத்துச்சு. ஏன்னா இப்போ அந்த டைம்ல சம்பாதிச்சவங்களுக்கு வந்து இப்போ நான் சொல்ற விஷயம் வந்து தப்பா தெரியல. ஆனால் 2026 இன்னைக்கு நிலைமைக்கு வந்து எல்பிஜி ஆட்டோ டோட்டல் ஃபெயிலியர். எந்த விஷயத்துலனா ஆட்டோ டிரைவருக்கு சம்பாதிச்சு கொடுக்கறதுல. ஏன்னா நான் ஆட்டோ ஃபெயிலியர், ஆட்டோ மாடல் ஃபெயிலியர் அப்படின்னு நான் சொல்ல வரல. ஆட்டோ டிரைவருக்கு சம்பாதிச்சு கொடுக்கறதுல எல்பிஜி ஆட்டோ ஃபெயிலியர். இதை வந்து நீங்க ஏத்துக்கலனாலும் இதுதான் உண்மை. என்ன காரணம் அப்படின்னா, உங்களுக்கு ஆப்ரேட்டிங் காஸ்ட் வந்து எந்த அளவுக்கு செலவாகுதோ, அதாவது ரன்னிங் காஸ்ட், ஆப்ரேட்டிங் காஸ்ட், இது நிறைய வழியில சொல்லலாம். ஒரு கிலோமீட்டர் போறதுக்கு நீங்க எவ்வளவு செலவு பண்றீங்க, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா இப்படிதான் சொல்லணும். இப்போ நீங்க ஒரு கிலோமீட்டர் போறதுக்கு நீங்க எவ்வளவு செலவு பண்றீங்க, எல்பிஜி ஆட்டோவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு 8 ரூபாய் வரைக்கும் செலவு பண்றீங்க. சிஎன்ஜி ஆட்டோவுக்கு 4 ரூபாயில இருந்து 5 ரூபாய் வரைக்கும் செலவு பண்றீங்க. எலக்ட்ரிக் ஆட்டோவுக்கு 60 பைசால இருந்து 1 ரூபாய் வரைக்கும் செலவு பண்றீங்க. அப்படின்னா உங்களுக்கு எல்பிஜி வந்து ஃபெயிலியர் தான். ஏன்னா அதிகப்படியா நீங்க செலவு பண்ணி ஒரு கிலோமீட்டர் கடக்கிறதுக்கு அதிகப்படியா நீங்க செலவு பண்ணும்போது நீங்க சம்பாதிக்கிற லாபத்துல பாதிக்கு பாதி, அதாவது ஒரு கிலோமீட்டருக்கு உங்களுக்கு 16 ரூபாய் தராங்களா? நான் கேட்குற கேள்வி அதுதான். புக்கிங் ஆப்ஸ் கம்பெனி உங்களுக்கு ஒரு கிலோமீட்டருக்கு 16 ரூபாய் கொடுத்தாதான் பாதிக்கு பாதி உங்களுக்கு லாபம். அப்போ 16 ரூபாய் ஒரு கிலோமீட்டருக்கு தரல அப்படின்னா அது உங்களுக்கு லாபம் கிடையாது, 200% லாஸ் தான். ஏன்னா 50% கிட்டத்தட்ட உங்களுக்கு அதுலயே கவர் ஆயிடுச்சு. எரிபொருள் செலவுக்கு நீங்க ஒரு கிலோமீட்டர் கடக்கிறதுக்கு. இது எல்லாருக்கும் ஃபெயிலியரானு பாத்தீங்கன்னா கிடையாது. இப்போ சில ஏரியாவில் வந்து எல்பிஜி பிரைஸ் வந்து இன்னமும் கம்மியா இருக்கு, அவைலபிலிட்டி அதிகமா இருக்கு. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து அது லாஸ் கிடையாது, அந்த மாதிரி ஆளுங்களுக்கு லாஸ் கிடையாது. மற்றபடி இப்போ சென்னையிலாம் வந்து பார்த்தீங்கன்னா எரிபொருள் தட்டுப்பாடால 2-3 நாள் டியூட்டியே போகாம வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் நான் சொல்ற விஷயம் கண்டிப்பாக புரியும். ஸோ மார்க்கெட்டில் வந்து எந்த ஆட்டோ ரிக்ஷா வந்து நம்மளுக்கு அதிகப்படியாக சம்பாதிச்சு கொடுக்குதோ அந்த ஆட்டோ ரிக்ஷா தான் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லான மாடல். ஸோ உங்களுக்கு அதிகப்படியாக சக்ஸஸ்ஃபுல்லாக சம்பாதிச்சு கொடுக்குறது. இப்போ மார்க்கெட்டில் வந்து சிஎன்ஜி வந்து பார்த்தீங்கன்னா செம பீக்கில் போயிட்டு இருக்கு. இப்போ சிஎன்ஜி வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாகவே எல்பிஜியை விட டபுள் மடங்கு லாபம். நான் அதை எப்படி டபுள் மடங்கு லாபம் நான் சொல்கிறேன் அப்படின்னா, எல்பிஜி ஆட்டோ எடுத்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டருக்கு, அதாவது 1 கிலோ கேஸுக்கு வந்து 20 கிலோமீட்டர் அதிகபட்சம் நமக்கு தருது அப்படின்னா சிஎன்ஜி ஆட்டோ அப்படியே அதை டபுளாக தரும். 40 கிலோமீட்டர் உங்களுக்கு மைலேஜ் கொடுக்கும். இந்த மைலேஜ் தான் உங்களுக்கு சம்பாதிச்சு கொடுக்குறது. அதாவது நீங்கள் செலவு பண்ணுற காஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 65 ரூபா கிட்ட இருந்தது எல்பிஜி. சிஎன்ஜி வந்து பார்த்தீங்கன்னா 94 ரூபா சம்திங். அப்போ அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு 25 ரூபா 30 ரூபா மட்டும்தான் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. ஆனால் அந்த டிஃப்ரென்ஸுக்கு நம்மளுக்கு 20 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா மைலேஜ் வருது. ஒன்றுமே இல்லை. ஒரு எல்பிஜி ஆட்டோ வச்சிருக்கிறவரு 40 கிலோமீட்டர் போகணும் அப்படின்னா 120 ரூபாய்க்கு கேஸ் போடணும். சிஎன்ஜி ஆட்டோ வச்சிருக்கிறவரு 40 கிலோமீட்டருக்கு போகணும்னா 94 ரூபாய்க்கு கேஸ் போட்டால் போதும். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, இதுதான் நம்மளுக்கு சம்பாதிச்சு கொடுக்குறது. ஸோ இதுக்கப்புறம் யாராவது ஆட்டோ வாங்குற ஐடியாவில் இருந்தீங்கன்னா இந்த விஷயத்தெல்லாம் ரொம்ப கன்சிடர் பண்ணி வாங்குங்க. இப்போ வந்து எல்பிஜி தட்டுப்பாடு ஆனதுக்கப்புறம், விலை ஏற்றதுக்கு அப்புறம் பயங்கரமா எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. எல்பிஜி ஆட்டோ ரிக்ஷா ஆட்டோ டிரைவருக்கு சம்பாதிச்சு கொடுக்குற வெஹிக்கிள் இல்லை. இப்படியே போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா சீக்கிரம் எல்லா ஆட்டோ டிரைவரையும் எல்பிஜி ஆட்டோ சமாதி ஆகிடும். ஸோ இதை விட்டுட்டு நீங்க எல்லாம் வெளியில வரதுக்கு ட்ரை பண்ணுங்க. மோஸ்ட்லி வந்து என்னோட சஜஷன் என்னன்னா, எல்லா ஆட்டோவையும் விற்க முடியாது மார்க்கெட்ல. இப்போ இருக்கிற நிலவரத்துக்கு நீங்க எல்பிஜி விற்க போனீங்க அப்படின்னா ஸ்கிராப்பு கூட எடுப்பாங்களான்றதே டவுட்டு தான். ஏன்னா வாங்குறதுக்கு தயாரா இருக்கணும். இந்த சூழ்நிலையை பார்த்த மக்கள் வந்து ஃபியூச்சர்ல எல்பிஜி ஆட்டோ எடுக்கிறதுக்கே யோசிப்பாங்க. ஏன்னா இந்த ஒரே ஒரு விஷயம் போதும், பயங்கரமா எக்ஸ்போஸ் ஆயிருக்கு. எல்பிஜி தட்டுப்பாடால அவ்வளோ அவஸ்தப்பட்டிருப்பாங்க. இது ஒவ்வொரு ஆட்டோ டிரைவருக்கு, இந்த அவஸ்தப்படுற ஆட்டோ டிரைவருக்கு இது நல்லாவே புரியும். ஸோ உங்களோட எல்பிஜி ஆட்டோவை சேல் பண்றதுக்கு ட்ரை பண்றதை விட்டுட்டு எல்பிஜியை எலக்ட்ரிக்கா கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஏன்னா உங்களோட ஆட்டோ உங்ககிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நேம் டிரான்ஸ்ஃபர் பண்ண தேவையில்லை, பர்மிட் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. சின்ன சேஞ்சஸ் மட்டும் பண்ணால் போதும். ஒரு பேட்டரியை ஆட் பண்ணிட்டு அது எலக்ட்ரிக் ஆட்டோவை கன்வெர்ட் பண்ணிங்கன்னா இன்னும் பெனிஃபிட்ஸாக இருக்கும். கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா யார் வந்து எலக்ட்ரிக் ஆட்டோவை கன்வெர்ட் பண்ணி தராங்களோ அவங்களோட கான்டாக்ட் நம்பர்ஸ் இருந்தால் நான் கீழே கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது பெனிஃபிட் இருக்குன்றதுனால தான் நான் இதை சொல்கிறேன். இது வந்து நான் மார்க்கெட்டிங்லாம் ஒன்றும் கிடையாது.
உண்மையாவே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லானதா இருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. உங்களுக்கு வேற ஏதாவது ஒப்பீனியன் கருத்துக்கள் ஏதாவது இருந்துச்சுனாலும் கமெண்ட் பண்ணிட்டு போங்க.